அந்த Tkinder யூஸ் பண்ணி ஒரு GUI அப்ளிகேஷன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த மாதிரி வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் மெனு யூஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து லேபிள் பாக்ஸ், இது டெக்ஸ்ட் பாக்ஸ், ரேடியோ பட்டன், செக் பாக்ஸ், இதெல்லாம் பட்டன்ஸ், இது வந்து ட்ரீ வியூ. இதில் நம்ம என்ன பண்ணிக்கோம்னா ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணி இதில் டிஸ்பிளே பண்ணிக்கோம். இப்போ நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம கிளிக் பண்ண ரெக்கார்ட்ஸ் வந்து மேலே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ rajan@gmail.com நான் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு நான் அப்டேட்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக டேட்டா பேஸில் அப்டேட் ஆகிடும். இது ஒரு SQL சர்வர்லையோ இல்லை MySQLலையோ கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ பண்ணிக்கிறது MySQL கனெக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இதில் கோடிங் எதுவும் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் வந்து லிங்க்ல இருக்கு பார்த்துக்கோங்க. இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து அப்டேட் பண்ணி விடுறேன். ஸோ மெனூஸ் எதுனா இந்த மெனூஸ் எல்லாம் இந்த மாதிரி எப்படி ஆட் பண்ணுறது, ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி சூஸ் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் எப்படி மாற்றுறது, ஒரு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி எப்படி அந்த லிஸ்ட் வியூவில் வந்து அந்த டேட்டா பேஸோட டேபிளோட ரெக்கார்டை வந்து போஸ்ட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த ரெக்கார்டை சூஸ் பண்ணால் அது எப்படி மேலே டெக்ஸ்ட் பாக்ஸில் டிஸ்பிளே பண்ணுறது எல்லாமே வந்து நான் கீழே வந்து தனியாக ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை நான் வந்து கீழே லிங்க்ல கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.